நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிரகங்களும் கேள்வியும் பதிலும் என்னவென்றால், முதலில் கேள்வியானது, கோவிலில் பலிபீடம் அமைந்துள்ளது ஏன்? கோவிலில் பலிபீடம் அமைந்துள்ளது ஏன்? கோவில் என்றால் நமக்கு தெரியும், குரு கிரகத்தை குறிக்கும். பலிபீடம் என்றாலே அது ஒரு பெரிய நமக்கு பலிபீடம் என்றால் அந்த எண்ணமே ஒரு பெரிய எண்ணமாகத்தான் இருக்கும். ஒரு பயத்தோடு கூடிய எண்ணமாக இருக்கும். எனவே தான் அந்த பலிபீடத்தை ராகுவோடு ஒப்பிடுவார்கள். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் குருவும் மற்றும் ராகு கிரகமும். அந்த கிரகங்களின் அடிப்படையில் இந்த கேள்விக்கான பதில், அதாவது கோவிலில் பலிபீடம் அமைந்துள்ளது எதற்காக என்றால், பாவ மன்னிப்பு என்னும் உயர்ந்த கோட்பாடு பலிபீட தத்துவம். அதாவது நாம் ஏதாவது பாவம் செய்திருந்தால் இந்த பலிபீடத்தில் நம்மை சரணாகதி ஆக்கும் பொழுது நம்முடைய பாவம் போகும். எனவே தான் பாவத்தை பலியிடுதல் என்று பொருள். எனவே பாவ மன்னிப்பு என்னும் உயர்ந்த கோட்பாடு பலிபீட தத்துவம். பொதுவாக பலியிடுதல் என்பதற்கு அழித்தல் அல்லது போக்குதல் என்று பொருள்படும். கோவிலுக்குள் நுழைந்ததும் பலிபீடத்தின் முன் நமஸ்காரம் செய்வதன் மூலம் செய்த பாவத்தை போக்கி நம்மை புனிதமாக்கி கொள்ளுகிறோம். நாம் எப்பொழுதும் கோவிலுக்கு சென்றால் உடனே அங்கு பலிபீடம் இருந்தால் அங்கு நாம் கொடிமரம் இருக்கும், அதற்கு முன் பலிபீடம் இருக்கும். அந்த இடத்தில் நம்மை சரணாகதி ஆக்கிவிட்டு பிறகுதான் நாம் கருவறைக்குள் செல்லுவோம் இல்லையா? அதைத்தான், அதாவது உள்ளே நுழைந்தவுடன் நான் அல்லது நாம் என்னென்ன பாவம் செய்திருக்கிறோமோ அந்த பாவத்தை எல்லாம் நீக்கிவிட்டு என்னை நீங்களும் அனுகிரகம் செய்யுங்கள் என்று தான் நாம் இறைவனிடம் கேட்டு அந்த பலிபீடத்திற்கு முன் நம்மை நாம் வணங்கி அதற்கு பின் கோவிலுக்குள் செல்லுகிறோம். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய பாவம் கரைகிறது. மேலும் கோவிலுக்குள் சென்று நம்மை புனிதமாக்கி வெளியே வருகிறோம் இல்லையா? அதற்கு பிறகும், அதாவது பலிபீடத்தின் முன் நம்மை நமஸ்காரம் செய்வதன் மூலம் செய்த பாவத்தை போக்கி நம்மை புனிதமாக்கி கொள்ளுகிறோம். அதன் பிறகு மூலஸ்தானம் சென்று கடவுளை வணங்க வேண்டும். அப்படி வணங்கிவிட்ட பிறகு, அதாவது வழிபாடு முடிந்து வெளியேறும் போதும் அங்கே இந்த பலிபீடம் இருக்கும், அங்கே வழிபட்டு பாவத்தில் ஈடுபடாமல் வாழ்வதற்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு, அதாவது கோவிலுக்குள் சென்று சரணாகதி, கடவுளை சரணாகதி ஆனதுக்கு பிறகும், சரணாகதி அடைந்த பிறகும் வெளியே வரும்பொழுதும் மறுமுறையும் பலிபீடத்தின் முன் நம்மை நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். எதற்கென்றால், இனிமேலும் கடவுளின் அனுகிரகத்தால் எந்த பாவத்திலும் என்னை ஈடுபட வைக்கக்கூடாது இறைவா என்று நாம் பாவ மன்னிப்பு கேட்டு வெளியேற வேண்டும். எனவே இப்படி செய்யும் பொழுது நமக்கு நாம் செய்த பாவங்களும் கழிந்துவிடும். இனிமேலும் நம்மளை பாவ நிலைக்கு தள்ளாமல் கடவுள் நம்மை காப்பாற்றுவார். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகம் குரு கிரகமும் மற்றும் ராகு கிரகமும். கேள்விக்கான பதிலே நாம் பார்த்துவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருங்க, மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.